வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி வேப்பிலை, பச்சைப்பயிறு சோப். இந்த சோப் வந்து ஹோம்மேடாக வீட்டிலே செய்கிறோம். கூல் ப்ராசஸ் மெத்தடில் செய்கிறோம். இதுக்கு லெமன் கிராஸ் எசென்சியல் ஆயில், பச்சைப்பயிறு, செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், நம்மளே ப்ரிப்பேர் பண்ண தேங்காய் எண்ணெய் இது வந்து சோப்போட முக்கிய பேஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது எடுத்துக்கிறோம். வீட்டிலே உள்ள வேப்பிலை எடுத்துக்கிறோம். இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சோப் செய்ய போகிறோம். வேப்பிலையை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும். நான் வந்து தண்ணி கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி நிறையா சேர்க்காதீங்க. அப்போ தான் வந்து சோப் நல்லா கெட்டியாக வரும். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து சோப்போட பேஸை போட்டு நம்ம கலக்க போகிறோம். இது கலக்கும்போது ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் இதை 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா அந்த சால்ட்டுலாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கரைஞ்சி லிக்விட் ஆகிற வரையும் கொஞ்சம் கிண்டிக்கோங்க. பாருங்கள், ஊற்றினோடனே கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்காக கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இது வந்து நார்மலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். கலக்க கலக்க கலர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு கலக்காமல் விட்டுறக்கூடாது. இப்போ 1 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற்றிட வேண்டியது. நம்மளோட லைவ் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் மாறி இருக்குது. 1 மணி நேரம் ஆனதுனால அது நல்லா ஆறி கருப்பு கலரில் வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு பச்சைப்பயிறு. இது வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து எசென்சியல் ஆயில் ஊற்றிடுறேன். நமக்கு தேவையான அளவு எசென்சியல் ஆயில் ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ மோல்டில் போட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும். இது மேலே ஒரு மாதிரி இருக்குது, இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான். இதை யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும்.